சென்னையை சுற்றி நடைபெறும் நிகழ்வுகளின் தொகுப்பாக அமையும் நிகழ்ச்சி இது. மக்கள் வணக்கம், இது சன்னலுக்கு வெளியே. இன்றைக்கு நாம் காணவிருக்கும் நிகழ்ச்சி சென்னை மயிலாப்பூர் பாரதி வித்யா பவனில் நடைபெற்ற தமிழ் முற்றம் என்ற நிகழ்வின் தொகுப்பு. வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். மொழி சார்ந்த பங்களிப்பிற்காக நடத்தப்படும் இவ்விழாவிற்கு ஓய்வு பெற்ற இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி திரு இறையன்பு, உறவு சுரங்கம் அமைப்பின் தலைவர் பேராசிரியர் முனைவர் உலகநாயகி பழனி மற்றும் மக்கள் தொலைக்காட்சியின் நிகழ்ச்சி பிரிவுக்கு தலைமை வகிக்கும் திரு அருண் பிரசாத் ஆகியோர் பங்கேற்று இருந்தனர். பெரும் திரளாக தமிழ்மொழி ஆர்வலர்கள் திரண்டிருந்த இவ்விழாவில் வரவேற்புரை நிகழ்த்தியிருந்தார் உறவு சுரங்க அமைப்பின் தலைவர் பேராசிரியர் முனைவர் உலகநாயகி பழனி அவர்கள். நாங்கள் தமிழ் 36 நடத்திய போது 36 பதிப்பகங்களை பாராட்டினோம். தெய்வத்தமிழ் 63 நடைபெற்ற போது 63 ஓதுவார்களுக்கு தெய்வத்தமிழ் விருதளித்தோம். இந்த 12 ஆண்டுகளில் ஆண்டுக்கு ஒரு ஆளுமை என்ற ஒரு ஆளுமையை தேர்ந்தெடுத்து 12 மாதமும் ஒரு தன்னிகர் இல்லாத தமிழ் அறிஞர் ஒருவருக்கு நாங்கள் இலக்கிய விருதளிப்பது மரபு. அந்த வகையில் வணக்கத்திற்குரிய சிந்தனை செம்மல், சிந்தனை சிற்பி ஐயா திரு இறையன்பு ஐயா அவர்களுடைய படைப்பாற்றலை குறித்து இல்லந்தோறும் இறையன்பு என்று ஒரு நிகழ்ச்சியை தேர்ந்தெடுத்தோம். அப்படி ஒரு தலைப்பை உருவாக்கி கலைமாமணி முரளி அவர்கள் மிகச்சிறந்த ஒரு சமூக சேவகர் மட்டுமல்ல, மிகச்சிறந்த அறிவாளியும் கூட. மிகச்சிறந்த அறிவாளிகள் சமூக சேவராக இருப்பதில்லை, சமூக சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் அறிவினை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றும் சிந்திப்பதில்லை. ஆனால் அறிவாளியாக இருந்து கொண்டு சமூக சிந்தனையோடு வாழ்பவர் ஒரு சிலர் தான். அதில் ஒருவர் கலைமாமணி முரளி அவர்கள். அவர்கள் தலைப்பை மாற்றினார்கள். இல்லந்தோறும் இறையன்பு என்ற தலைப்பை இப்படி மாற்றலாம், அறிவோம் அறிவை என்று பொருள் வைத்தார். அந்த நிகழ்ச்சிக்கு பேரு அறிவோம் அறிவை. அறிவோம் அறிவை, யார் அறிவை? திரு இறையன்பின் அறிவை என்று அதற்கு நாங்கள் தலைப்பிட்டோம். 1,88,000 பேர் யூடியூப்ல பார்த்தாங்க. என்னை விட வயதில் இளையவர் அவர். ஆனால் நான் அவர் ஆற்றிய பணி, அவர் ஆளுமை, அவர் அறிவு, தெய்வீக ஞானம், கலைமகளின் ஆண் வடிவம், அதனால் நான் ஐயா என்று சொல்றேன். வயதால் அவர் இளையவர், அவர் வயதால் இளையவர். அந்த ஐயா என்ற அடைமொழி எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, வயதால் மூத்தவர் என்பதல்ல, அறிவினால் மூத்தவர். அதனால் ஐயா என்று சொல்றேன். அவருடைய பொற்கரத்தால் நாம் இன்றைக்கு ஒருவருக்கு தமிழ் விருது என்று ஒரு விருது வழங்க இருக்கிறோம். அவர்தான் நம் வணக்கத்திற்குரிய மக்கள் தொலைக்காட்சியுடைய தமிழ் நிர்வாகி ஐயா திரு அருண் பிரசாத் அவர்கள். ஒரு அற்புத சிந்தனையாளன். ஆக மக்கள் தொலைக்காட்சி என்ற தொலைக்காட்சி தமிழுக்கு எவ்வளவு பணி செய்கிறார்கள் என்பதை தன் கண்ணும் கருத்துமாக செய்பவர். அவங்களுடைய நிகழ்ச்சி நிர்வாகியாக மட்டும் இருப்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு மொழி ஆளுமையுடையவர். அதைவிட பெரிய சிறப்பு, தமிழ் சொற்களின் உச்சரிப்பு வருகிற தயாரிப்பாளர்கள், அதாவது வருகிற கலைஞர்கள், படைப்பாளர்கள் யாருக்காவது ரா ரா வரலன்னா அந்த ஸ்டுடியோக்குள்ள அருண் பிரசாத் விட மாட்டார். நீங்க பயிற்சி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல மாட்டார். அவங்க மனம் புண்படக்கூடாது என்பதற்காக நான் உங்களுடைய ஒலிப்பதிவை அடுத்த மாதம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அடுத்த மாதம் இவரும் மறந்துடுவார், அவங்களும் மறந்துடுவாங்க. இவருக்கு தேவை மொழி ஆளுமை. அந்த மொழி ஆளுமைக்கு தான் இன்றைக்கு நாம் அவருக்கு தமிழ் விருது என்ற ஒரு விருதை வழங்க இருக்கிறோம். மக்கள் தொலைக்காட்சி ஊடக பணியின் மூலம் தமிழ் பண்பாடு, நாகரீகம், கலாச்சாரம் இவற்றை வளர்க்க நிகழ்ச்சிகள் தயாரித்து வழங்கி வரும் திரு அருண் பிரசாத் அவர்களின் தமிழ் பணியை பாராட்டி தமிழ் விருது வழங்கி சிறப்பிப்பதில் MK மகாதேவ ஐயர் அறக்கட்டளையும்
உறவு சுரங்கமும் பாரதிய வித்யாபவனும் பெருமை கொள்கின்றன. விருது வழங்கும் விழாவினை தொடர்ந்து விழாவிற்கான ஏற்புரை வழங்கி இருந்தார் மக்கள் தொலைக்காட்சியின் நிகழ்ச்சி பிரிவுக்கு தலைமை வகிக்கும் திரு அருண் பிரசாத் அவர்கள். ஊடகத்துறையை பொறுத்தவரையில் நான் ஒரு 23 ஆண்டுகளாக இதில் இயங்கி வருகிறேன். எனது முதுகலை படிப்பானது ஊடகவியல் துறை சார்ந்துதான் இருந்தது. நான் பயிலும் போதே இத்துறையில் நுழைந்து விட்டேன். படிக்கும் காலத்திலேயே சென்னை வானொலியில் பணியாற்ற நேர்ந்தது. பகுதி நேர பணியாளராக பணியாற்றி வந்தேன். அன்று முதலே இத்துறையில் பயணிக்க ஆரம்பித்து விட்டேன். ஊடகத்துறையை பொறுத்தவரையில் எனது பயிலும் காலம் முடிந்ததும் அதன் பிறகு வெவ்வேறு இடங்களில் பணியாற்றி இருந்தாலும் சுமார் 18 ஆண்டுகள் மக்கள் தொலைக்காட்சியில் பணியாற்றி இருந்தேன். தற்போதும் பணியாற்றி வருகிறேன். இவ்விருதானது தொலைக்காட்சியில் நான் ஆற்றிய தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்காகவும் தமிழ் சார்ந்த பணிகளுக்காகவும் இவ்விருதுக்கு என்னை உரியவனாக நான் மாற்றியது எனலாம். இந்நேரத்தில் நிச்சயமாக நான் சிலருக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவாக ஊடகத்துறையில் பணியாற்றும் போது இது தனி ஒரு நபரின் சாதனையாக கருத இயலாது. இது ஒட்டுமொத்தமாக ஒரு கூட்டு முயற்சியின் வெளிப்பாடே ஆகும். குறிப்பாக ஒளிப்பதிவாளர்கள், படத்தொகுப்பாளர்கள், வரைகலை நிபுணர்கள், தயாரிப்பாளர்கள், செய்தியாளர்கள், தொகுப்பாளர்கள் என பலர் உள்ளனர். இவர்கள் அனைவரது ஒருங்கிணைப்பே இவ்விருதுக்கான காரணகர்த்தாக என்னை இங்கு மேடையில் அரங்கேற்றியது எனலாம். அவர்களுக்கான அங்கீகாரமாகவும் அமைந்தது எனலாம். இன்னும் சொல்லப்போனால் அவர்களின் ஒட்டுமொத்த சார்பாகவே நான் இம்மேடையில் இவ்விருதினை பெற்றிருக்கிறேன் எனலாம். அது மட்டுமின்றி மேலும் சிலருக்கு நான் நன்றியை கூற கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், ஒரு துறையில் வளர்வது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. இன்னும் சொல்லப்போனால் ஒருவர் முன்னேறி வரும்போது மற்றொருவர் கீழே பிடித்து தள்ளிவிடுவார். இதுதான் வாழ்க்கையின் இயல்பான ஒன்று. ஆனால் எங்கள் தொலைக்காட்சியை பொறுத்தவரை நான் பணியாற்றிய போது தயாரிப்பாளராக உள்ள வந்தேன். பிறகு செயல் தயாரிப்பாளர், அதன் பிறகு மூத்த செயல் தயாரிப்பாளர், பின்பு நிகழ்ச்சி தலைமை என படிப்படியாக வளர்ந்தேன். ஒவ்வொரு வளர்ச்சியின் கட்டத்திலும் மக்கள் தொலைக்காட்சி என்னை தட்டி கொடுக்க ஒருபோதும் தவறியதே இல்லை. ஆகவே மக்கள் தொலைக்காட்சிக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமின்றி நான் எப்போதெல்லாம் தடுமாறுகிறேனோ அப்போதெல்லாம் என்னை நிலைநிறுத்தி எனக்கு சரியாக வழிகாட்டி என்னை முற்றிலுமாக உருவாக்கிய எங்கள் மக்கள் தொலைக்காட்சியின் ஆலோசகரும் அதனை தொடர்ந்து நடத்தி வருபவருமான முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்களுக்கு என் சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் மக்கள் தொலைக்காட்சியின் முதன்மை செயல் அலுவலருமான திருமதி புவனேஸ்வரி அம்மா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் விருது என்ற இந்த விருது எனக்கு அளித்ததன் மூலம் நிறைவடைந்து விட்டேன் என சொல்ல இயலாது. காரணம், இது எனக்கு புதிய பொறுப்பினை வழங்கியுள்ளது. காரணம், தமிழை இன்னும் மேலும் மேற்கூற்ற வேண்டும், தமிழை இன்னும் உறுதியாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதை என்னை ஒரு விதையாக எனக்குள்ளே விதைத்துள்ளது. இறுதியாக இந்த தமிழ் சார்ந்த விருதினை என்னை பரிந்துரைத்ததற்காகவும் நிகழ்ச்சிக்காகவும் எனது நன்றியை மனமார்ந்து தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அறநெறி தமிழ் என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்றியிருந்தார் ஓய்வு பெற்ற இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி திரு இறையன்பு அவர்கள். வாருங்கள் அவரது உரையினை கேட்டு வருவோம். மாணவர்களுக்கு நன்னெறி வகுப்புகளை நடத்த வேண்டும் என்று தொடர்ந்து ஒரு குரல் தமிழ்நாட்டில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. தனியாக நன்னெறி வகுப்புகள் தேவையா? நம் தமிழ் இலக்கியங்களே நன்னெறியைத்தானே கற்றுத்தருகின்றன என்று நான் பலகாலம் சிந்தித்தது உண்டு.
புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும் என்பது நன்னெறியைத்தானே கற்றுத்தருகிறது. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்பது அறநெறியைத்தானே சொல்லித் தருகிறது. இனிய உளவாக இன்னாத கூறல் கலியிருப்ப காய் கவர்ந்தற்று என்பது இனிமையாக பேச வேண்டும் என்பதைத்தானே நமக்கு சொல்லித் தருகிறது. நல்லோரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லோர் சொல் கேட்பதும் நன்றே, நல்லோரின் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே என்பது இன்று உளவியல் சொல்லுகின்ற குவாலிட்டி வேர்ல்ட் என்று சொல்லுவதை அன்றே வழிமொழிகின்ற ஓர் அற்புதமான பாடல் இல்லையா? மூதுரையில் அதை நாம் கற்றுத்தரவில்லையா? சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால், நீதி வழுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியார் இடாதார் இருகுலத்தார் பட்டாங்கில் உள்ளபடி என்பது நமக்கு நன்னெறியைத்தானே கற்றுத்தருகிறது. ஈயன இறத்தல் இழிந்தன்று, ஈயேன் என்றல் அதனினும் இழிந்தன்று என்று நாம் படிப்பது புறநானூற்றிலே நன்னெறியைத்தானே சொல்லித் தருகிறது. எனையீன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் தமையீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் சிறிதளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்தொடியும் நாளெனக்கு திருநாள் என்று பாரதிதாசனுடைய பாடலை கேட்கிற போது அது நன்னெறியைத்தானே கற்றுத்தருகிறது. எனவே இலக்கியங்களை முறையாக கற்றுத்தந்தால், உணர்வோடு கற்றுத்தந்தால், உணர்ச்சியோடு கற்றுத்தந்தால், விளக்கங்களோடு கற்றுத்தந்தால், கதைகளோடு கற்றுத்தந்தால், சம்பவங்களோடு கற்றுத்தந்தால் அது நன்னெறியைத்தானே சொல்லித்தரும். தனியாக நன்னெறி வகுப்புகள் தேவையா என்று நான் சிந்திப்பதுண்டு. ஆசிரியர் சொல்லித் தருகிற நன்னெறியால் மட்டுமே ஒரு மாணவன் மெருகேறிவிட முடியுமா? நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு சிறுவனை பார்த்து கேட்டார்கள், உங்கள் வயது என்ன என்று. அந்த சிறுவன் சொன்னான், நான் வீட்டிலே இருக்கிற போது 7, தொடர் வண்டியிலே பயணம் செய்கிற போது 5 என்று குறிப்பிட்டான். ஏனென்றால் தொடர் வண்டியிலே செல்லுகிற போது குறைவாக இருக்க பெற்றோர்கள் அறிவுறுத்திய காரணத்தால். எனவே ஆசிரியர் எவ்வளவு சொல்லித் தந்தாலும் இல்ல சூழல் என்பது இனிமையாக இருக்கிற போதும் நீதியை சொல்லித் தருகிற போதும் தான் அவன் நன்னெறிக்கு உட்படுவான். ஒரு சின்ன சம்பவத்தை இங்கே கூற விரும்புகிறேன். ஜப்பானுக்கு சென்ற ஐரோப்பிய பெண்மணி ஒருவர் பசுந்தேநீர் வேண்டும் என்று கேட்டார். அங்கே அவருக்கு பரிமாறுகிறவர் பசுந்தேனியை கொண்டு வந்து வைத்தார். அவர் பசுந்தீரை சுவைத்துவிட்டு, இது இனிப்பாக இல்லை, கொஞ்சம் சர்க்கரை வேண்டும் என்று கேட்டார். உள்ளே சென்ற பரிமாறுபவர் சிறிது நேரம் கழித்து வந்து சர்க்கரை தீர்ந்து விட்டது என்று சொன்னார். உடனே அந்த பெண்மணி, சரி எனக்கு காப்பி கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அப்போது அவர் காப்பியை 2 சர்க்கரை துண்டுகளோடு கொண்டு வந்து வைத்தார். உடனே அந்த பெண்மணி பரிமாறுபவரை பார்த்து, நீங்கள் சர்க்கரை இல்லை என்று சொன்னீர்கள், இப்போது சர்க்கரை கட்டிகளோடு வந்து இதை பரிமாறுகிறீர்களே என்று கேட்டபோது, பசுந்தேநீரை சர்க்கரை இல்லாமல் தான் பருக வேண்டும், நான் உங்களுக்கு தவறான பரிந்துரையை செய்துவிடக் கூடாது என்பதால் தான் இப்படி பரிமாறினேன் என்று அந்த பரிமாறுபவர் சொன்னார். இதுதான் நன்னெறி. வேம்பயர் என்கின்ற வௌவால்கள் இருக்கின்றன. அவற்றின் உணவு பசுக்களின் இரத்தத்தை குடிப்பதுதான். இதை யாரும் நாம் சென்று போராட்டம் நடத்த முடியாது. அப்படி பசுக்களின் இரத்தத்தை குடித்து தன்னுடைய குட்டிகளுக்கெல்லாம் அது கொடுக்கும். வேம்பயர் வௌவால்களிடம் ஒரு நெறிமுறை உண்டு. தங்களுடைய குட்டிகளுக்கு மட்டும் கொடுக்கக்கூடாது, எல்லா குட்டிகளுக்கும் கொடுக்க வேண்டும். சென்ற முறை குடித்த குட்டிகளை விட்டு இப்போது பசியுடன் இருக்கிற குட்டிகள் யாருடைய குட்டிகளாக இருந்தாலும் கொடுப்பதுதான் அவற்றுடைய பண்பாடு. ஏதேனும் ஒரு வேம்பயர் வௌவால் தன்னுடைய குட்டிகளுக்கு மட்டும் கொடுப்பதை பார்த்தால் மற்ற வௌவால்கள் அதை கண்டுபிடித்து தொண்டையிலே மிச்சமிருக்கிற ரத்தத்தை கக்க வைத்து அவற்றை பகிஷ்காரம் செய்துவிடும். இது வேம்பயர் வௌவால்களிடம் இருக்கிற அறநெறி என்று வரிப்புலிகளுக்கு ஏன் வயிற்றுப்புண் வருவதில்லை என்கிற புத்தகத்தை எழுதிய ராபர்ட் சப்போல்சி கூறுகிறார். அறம்
பாடுவது வேறு, அறம் பேசுவது வேறு. நாம் அறம் பேசுவதற்காக கூடியிருக்கிறோமே தவிர அறம் பாடுவதற்காக கூடவில்லை. அறம் வேறு, ஒழுக்கம் வேறு, விதி வேறு. அறம் என்பது உள்ளுணர்விலிருந்து வருவது, ஒழுக்கம் என்பது மனசாட்சியிலிருந்து வருவது, சமூகத்திலிருந்து வருவது. விதி என்பது சட்டத்திலிருந்து வருவது. கான்சியஸ்னஸ், கான்ஷியன்ஸ் அண்ட் கான்ஸ்டிடியூஷன், இந்த மூன்றும் நாம் வேறுபடுத்தி பார்க்க வேண்டியவையாக இருக்கின்றன. சமூகம்தான் ஒழுக்கத்தை தீர்மானிக்கிறது. ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளுணர்வு தான் அற உணர்வை தீர்மானிக்கிறது. அறம் வேறு, மனசாட்சி வேறு. நாம் ஒவ்வொருவருமே மூளையோடு பிறக்கிறோம், ஆனால் மனத்தை இந்த சமூகம் திணிக்கிறது. அதனால்தான் சிலருக்கு இந்து மனம் இருக்கிறது, சிலருக்கு இஸ்லாமிய மனம் இருக்கிறது, சிலருக்கு சமண மனம் இருக்கிறது, சிலருக்கு பௌத்த மனம் இருக்கிறது. எனவே மனம் என்பதை இந்த சமூகம் சின்ன வயதிலிருந்து திணித்து உங்களுக்கு ஒரு மனசாட்சியை ஏற்படுத்தி விடுகிறது. ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையிலே மாலை 6 மணிக்கு மேல் நீங்கள் உணவருந்தக்கூடாது என்கின்ற விதி உண்டு. அப்படி அவர்கள் உணவு 6 மணிக்கு மேல் அருந்தக்கூடாது என்பதை கடுமையாக பின்பற்றுபவர்கள். அதிலே ஒரு சிறுவன் சுற்றுலா சென்ற போது மாலை 6 மணிக்கு அப்பால் உணவருந்தி விடுகிறான். ஆனால் குற்ற உணர்வின் காரணமாக அவன் வாந்தி எடுக்கிறான். ஏனென்றால் அவருடைய மனசாட்சியை அவ்வாறு அவருடைய நம்பிக்கை திணித்திருக்கிறது. உதாரணமாக, சைவ உணவையே சாப்பிடுகிற ஒருவர் சுவையாக ஒரு உணவை அருந்திய பிறகு இதிலே மாமிசம் கலந்திருக்கிறது என்று நீங்கள் சொல்லி பாருங்கள், அவர்கள் உடனடியாக வாந்தி எடுப்பார்கள். அதுக்கு பிறகு இதில் மாமிசமே கலக்கவில்லை என்று சொன்னாலும் கூட அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர்களின் மனசாட்சி, அவர்கள் பிறந்த குடும்பமும் வாழ்கிற சமூகமும் திணித்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒழுக்கம் என்பது ஒரே மாதிரி இருப்பதில்லை, காலத்திற்கு காலம் மாறுபடுகிறது. ஒரு காலத்தில் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, பள்ளிகளுக்கு கூட அவர்கள் செல்லக்கூடாது. வயதிற்கு வந்தால் அவர்கள் பள்ளியிலிருந்து நிறுத்தப்படுவார்கள். அடுப்பூதும் மங்கையருக்கு படிப்பதற்கு என்று சொல்லுகிற காலம் ஒன்று இருந்தது. நம்முடைய நாட்டிலே திருமணத்திற்கு முன்பு தந்தைக்கும், திருமணம் ஆன பிறகு கணவனுக்கும், கணவன் இறந்த பிறகு பிள்ளைகளுக்கும் ஒரு பெண் கட்டுப்பட்டுத்தான் நடக்க வேண்டும் என்கிற விதி இருந்தது. அது மட்டுமில்லாமல் சில நம்பிக்கைகளில் ஒரு பெண் ஒருபோதும் மெய்ஞானம் அடைய முடியாது, அவள் பிரார்த்தனை செய்ய வேண்டும், அடுத்த பிறவியில் ஆணாக பிறந்து அவள் மெய்ஞானத்தை அடையலாம் என்று சில நம்பிக்கைகள் கூறின. இன்னும் சில இடங்களிலோ எத்தனை பெண்களை வேண்டுமானால் ஒரு ஆண் மணந்து கொள்ளலாம் என்கின்ற விதி இருந்தது. ஆனால் இப்போது அவ்வாறு செய்தால் சமூகம் மட்டுமல்ல, சட்டமே தண்டிக்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒழுக்கம் என்பதை சமூகம்தான் தீர்மானிக்கிறது. நான் சொன்னதைப் போல மாமிசம் சாப்பிடுவது அந்த சமூகத்தால் தீர்மானிக்கப்படுகிறது. மாமிசம் என்றால் எந்த மாமிசத்தை சாப்பிட வேண்டும் என்பதை கூட அந்த சமூகம் தீர்மானிக்கிறது. ஒரு சில சமூகங்களில் பசுவை சாப்பிடக்கூடாது, ஒரு சில சமூகங்களில் பன்றியை சாப்பிடக்கூடாது. மாமிசம்தான் என்று அல்ல, காய்கறிகளை சாப்பிடுவதை கூட சமூகம் தீர்மானிக்கிறது. சில சமூகங்களில் சுரைக்காயை சாப்பிட மாட்டார்கள், சில சமூகங்களில் வெள்ளை பூசணியை சாப்பிட மாட்டார்கள், சில சமூகங்களில் வெங்காயத்தையும் பூண்டையும் சாப்பிட மாட்டார்கள், சில சமூகங்களில் நிலத்துக்கு அடியில் வளர்கின்ற பயிர்களின் விதைகளையோ கிழங்குகளையோ சாப்பிட மாட்டார்கள். இவையெல்லாம் அந்த சமூகம் நிர்ணயிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. ஒரு காலத்தில் களிரை கொன்றால் அது வீரம், அவனுக்கு பதக்கங்கள் கிடைக்கும். இன்று கொன்றால் 5 ஆண்டுகள் தண்டனைகள் கிடைக்கும். ஒரு காலத்தில் சீனத்திலே கணவனுடைய உடைமையாக பெண் கருதப்பட்டார். அதனால் அந்த பெண்ணை கொன்றால் ஏதும் தண்டனை கிடையாது என்று சீனத்திலே இருந்தது. 200 ஆண்டுகளுக்கு முன்னால் கணவன் இறந்தால் ஒரு பெண் உடன்கட்டை ஏறுவது சர்வ சாதாரணமாக இருந்தது.
ஆனால் சட்டம் அதை இன்று தடை செய்திருக்கிறது. எனவே சட்டம் கூட ஆண்டுக்கு ஆண்டு, காலத்திற்கு காலம், நூற்றாண்டுக்கு நூற்றாண்டு மாறிக்கொண்டே இருக்கிறது, யுகத்துக்கு யுகம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் உள்ளுணர்வு என்பது எப்போதும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. எனவே உள்ளுணர்வு தான் அறத்தை தீர்மானிக்கின்ற ஒன்று என்கின்ற அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒழுக்கம் மட்டுமே இருந்தால் அந்த சமூகம் எப்படி ஆகும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அற உணர்வு என்பது உள்ளுணர்வில் இருந்து வருகிறது என்று நான் குறிப்பிட்டேன். ஒரு ஏழை விவசாயி 2-3 ஆடுகளை வளர்த்து வருகிறார். விஷச்செடிகளை அவை மேய்ந்து விடுகின்றன. இன்னும் 6-7 மணி நேரத்தில் இறந்துவிடும். அப்போது ஒருவர் அந்த ஆடுகளுக்கு மாற்று மருந்து கொடுத்து நாம் எப்படியாவது சந்தையில் சென்று இதை விற்றுவிட வேண்டும் என்று சொல்லுகிறார். சந்தைக்கு செல்கிறார்கள். இவர்களை விட இன்னும் ஏழை விவசாயி ஒருவர் வந்து அதை வாங்கி கொண்டு போகிறார். இந்த விவசாயிக்கு குற்ற உணர்வு. அருகிலே இருக்கிற கோயிலுக்கு சென்று அந்த கோயிலிலே இருக்கிற தெய்வத்தை வணங்குகிறார். அந்த ஆடுகள் எப்படியாவது பிழைத்துக் கொண்டு அவருக்கு ஆதாயம் சேர்க்க வேண்டும் என்று. இதுதான் அற உணர்விலிருந்து வெளிப்படுகின்ற உள்ளுணர்வு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் மிதிவண்டியை நிறுத்திவிட்டு கடைக்கு சென்றான். பூட்ட மறந்து விட்டான். வேக வேகமாக ஓடி வந்து பார்த்தான். மிதிவண்டி அங்கேயே இருந்தது. அருகிலேயே ஒரு கோயில். போய் நன்றி சொல்லிவிட்டு வந்து பார்த்தான். மிதிவண்டியை காணவில்லை. ஒழுக்கத்திற்கும் வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு என்பதை கனடாவிலே நடந்த ஒரு சம்பவத்தை சுட்டிக்காட்டி நான் விளக்க விரும்புகின்றேன். அமைதியான நாடு, அற்புதமான நாடு என்று வர்ணிக்கப்படுகிற ஒரு நாடுதான் கனடா. 1969ஆம் ஆண்டு அக்டோபர் 17ஆம் தேதி அன்று அங்கே காவலர்கள் 8 மணியிலிருந்து வேலை நிறுத்தம் செய்தார்கள். 11 மணிக்கு ஒரு வங்கி சூறையாடப்பட்டது. வாடகை கார்கள் ஓட்டுபவர்களுக்கும் வசதியான கார்கள் ஓட்டுபவர்களுக்கும் இடையே ஒரு போராட்டம் நடந்தது. பல பேர் அதில் அடிபட்டார்கள். கூரையின் மீது இருந்த ஒருவன் காவல்துறை அதிகாரியை சுட்டுக் கொன்றான். பிறகு பல்வேறு விதமான வன்முறைகள் அங்கே வெடித்தன. பலர் இறந்து போனார்கள். 100க்கும் மேற்பட்ட கடைகள் சூறையாடப்பட்டன. 6 வங்கிகள் கொள்ளையடிக்கப்பட்டன. $3 மில்லியன் பொறுமான பொருட்கள் சேதமடைந்தன. இவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு எல்லாம் மெங்கல் என்பவர் சொன்னார், நமக்கு மதம் வேண்டும் என்று நாம் சொல்வது காவல்துறை வேண்டும் என்பதைத்தான் என்று குறிப்பிட்டார். எனவே அற உணர்வு என்கின்ற ஒன்று இருந்தால் அது யாருடைய கண்காணிப்பும் இல்லாமல் ஒருவனை நேர்மையாகவும் தூய்மையாகவும் உண்மையாகவும் வாய்மையாகவும் நடக்க வைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஷெர்ஷா அவருடைய ஆட்சியிலே சரித்திர ஆசிரியர்கள் கூறுகிற ஒரு அற்புதமான கருத்து உண்டு. நெடுஞ்சாலையிலே ஒரு வயதான பெண்மணி பணமூட்டையை தன்னுடைய தலைக்கு வைத்துக் கொண்டு தூங்கலாம் என்கின்ற அளவிற்கு பாதுகாப்பு ஷெர்ஷா அவருடைய ஆட்சியிலே இருந்தது என்று சரித்திர ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அறம் என்பது துணிச்சல், ஞானம், நிதானம், நியாயத்துவம், தாராள மனப்பான்மை, கருணை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது. அதே நேரத்தில் விழுமியம் என்பது நேர்மை, சமத்துவம், நியாயத்துவம் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டது. விழுமியங்கள் மாறுபடும், சமூகத்திற்கு சமூகம் மாறுபடும். ஆனால் அற உணர்வு என்பது மனித குலத்திற்கு பொதுவானது. அறத்திலிருந்து பிறப்பதுதான் விழுமியம். நற்பண்புகள், அந்த நற்பண்புகளை நாம் நாளடைவிலே கடைபிடிக்க அவை நம்முடைய குணங்களாக மாறிவிடும். பிறகு நாம் எந்த இடத்தில் சென்றாலும் அவற்றைத்தான் கடைபிடிப்போம் என்பதுதான் அதில் இருக்கிற கோட்பாடு. ஆட்சியில் எப்படி அறம் இருக்க வேண்டும், நன்றியுணர்வில் எப்படி இருக்க வேண்டும், நுகர்வில் எப்படி அறம் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் இலக்கியங்கள் வலியுறுத்துகின்றன. மரம் சா மருந்தும் கொள்ளார், உரம் கெட கொள்ளார் செய்யார் உயர்தவம், வளம் கெட கொள்ளார் பொன்னும் மன்னர் என்று நுகர்வதில் இருக்கிற அறத்தையும் கணியன் பூங்கன்றனார் நற்றிணையில் கூறுகிறார். அவர் எழுதியது 2, புறநானூறில் 1, நற்றிணையில் 1. இன்று அற உணர்வு மக்களிடம் இருக்கிறது, முழுவதுமாக வற்றிவிடவில்லை. அதனால்தான்
யாரோ தொலைத்ததை கொண்டு போய் கொடுக்கிறார்கள், தன்னுடைய வாகனத்திலே விட்டதை கொண்டு போய் கொடுக்கிறார்கள், குப்பையிலே கண்டுபிடித்ததை கொண்டு போய் கொடுக்கிறார்கள், வெள்ளம் ஏற்படுகிற போது நிவாரண உதவிகள் செய்கிறார்கள், உணவுப் பொட்டலங்களை விநியோகிக்கிறார்கள், தன்னுடைய பிறந்த நாளுக்கு அனாதை இல்லங்களுக்கு அன்னம் படைக்கிறார்கள். இவை எல்லாவற்றையும் மக்கள் செய்தாலும் தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையாக அவர்கள் அற உணர்வை பேணி காக்க வேண்டுமென்றால் அறத்தை நாம் வலியுறுத்துகிற அமைப்புகளையும் அறத்தை எடுத்துச் சொல்லுகிற அமைப்புகளையும் ஏற்படுத்தினால் மட்டும் போதாது. அற உணர்வோடு வாழ்கிறவர்களை அவர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தினால் அற உணர்வு ஏற்படும். அப்போதுதான் அறநெறி தமிழாக மட்டுமில்லாமல் அறநெறி தமிழ்நாடாக மாறும் என்று கூறி விடுகிறேன். தமிழ் மொழி குறித்தும் தமிழ் மொழி சார்ந்த பங்களிப்பு குறித்தும் விழாவில் பங்கேற்றிருந்த ஒவ்வொருவரும் தங்களது கருத்தினை தெளிவாக முன்வைத்தனர். அத்துடன் மொழிக்கு ஆற்றிய பங்களிப்பை ஊக்குவிக்கும் வகையில் தமிழ் விருது என்ற இன்றைய தலைமுறையினர் அனைவரும் மொழி சார்ந்த பங்களிப்பில் ஈடுபட வேண்டும் என்ற நோக்கத்தில் மாதந்தோறும் தமிழ் முற்றம் நிகழ்ச்சியின் வழியே அங்கீகரிக்கப்படுகிறது. இது அனைவருக்கும் புரிந்திருக்கும் என நம்புவோம். மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.